தென்காசியில் ரவுடியை பிடிக்க சென்றிடத்தில் பரபரப்பு. தென்காசி மாவட்டம் கடையம்பொத்தையில் பதுங்கியிருந்த பிரபல ரவுடியை பிடிக்க சென்றிடத்தில் கனமழை காரணமாக மலையிலிருந்து இறங்க முடியாமல் சிக்கிய 5 காவலர்கள் சுமார் 10 மணி நேர தீவிர போராட்டத்திற்கு பிறகு பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். தென்காசி பகுதியைச் சேர்ந்த ரவுடி பாலமுருகன் என்பவர் மீது தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலங்களில் பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இவர் கடையம் பகுதியில் உள்ள பொத்தையில் பதுங்கியிருப்பதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்த தகவலை அடுத்து உஷாரான காவல்துறையினர் சுமார் 20க்கும் மேற்பட்டோர் கொண்ட குழுவாகச் சென்று அப்பகுதியில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். நவீன தொழில்நுட்பமான ட்ரோன் கேமரா மூலம் கண்காணித்தபோது ரவுடி பாலமுருகன் அங்கு பதுங்கியிருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனை அடுத்து அவரை கைது செய்வதற்காக போலீசார் மலையின் மீது ஏறினர். அப்போது நேற்றிரவு அப்பகுதியில் திடீரென கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த எதிர்பாராத மழையினால் மேலே சென்ற போலீசாரில் 5 பேர் கீழே இறங்க முடியாமல் மலையிலேயே சிக்கி தவித்தனர். இது குறித்து தகவல் அறிந்ததும் சுமார் 50க்கும் மேற்பட்ட தீயணைப்புத்துறை வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மீட்புப் பணிகளில் களமிறங்கினர். இரவு நேரம் மற்றும் கனமழை ஆகிய சவால்களுக்கிடையே சுமார் 10 மணி நேரம் நடந்த தீவிர முயற்சிக்கு பிறகு மலையில் சிக்கியிருந்த 5 காவலர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். தற்போது காவலர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் பதுங்கியுள்ள ரவுடி பாலமுருகனை பிடிக்கும் பணியில் காவல்துறையினர் மீண்டும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர்.